ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் முரளி. நம்ம பாரம்பரியமான பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆன் தி ஏர். இந்த பொங்கலுக்கு மளிகை ஜாமான் வாங்கும்போது நெய் கொஞ்சம் சேர்த்தே வாங்க. பொங்கலுக்கு யூஸ்வலாக பண்ணுற பொங்கலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெய்யும் வெல்லமும் அதிகமாக ஆட் பண்ணி ஒரு ரிச் அண்ட் க்ரீமி ஃப்ளேவரில் அக்கார வடிசல் ட்ரை பண்ணுங்க. இதில் தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த அக்கார வடிசல் சக்கரை பொங்கல் பெருமாள் கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான பாசிப்பருப்பு, அதை பேனில் லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அது கூட 1 கப் பச்சரிசியும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிதமான சூட்ல 2 to 3 மினிட்ஸ் நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. அரிசியில தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த அக்கார வடிசல் சக்கரை பொங்கலுக்கு நம்ம ஆட் பண்ற இன்கிரீடியன்ஸோட ரேஷியோ ரொம்பவே முக்கியம். பொங்கல் பானையில 1 கப் அரிசிக்கு 3 to 4 கப் பால் ஆட் பண்ணுங்க. பொங்கல் ரொம்ப க்ரீமியா வேணும் அப்படின்னா நீங்க 4 கப் பால் ஆட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வந்ததும் நமக்கு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் அது கூட ஆட் பண்ணணும். 5 மினிட்ஸ்ல அரிசி நல்லா குழஞ்சு வந்ததும் அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விடுங்க. தேவைப்பட்டா பொடிச்ச வெல்லம் போடுறதுக்கு பதிலாக வெல்லத்தை பாகா கரைச்சும் ஊற்றலாம். வெல்லம் பொங்கலோட நல்லா மெல்ட் ஆனதும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காவையும் தட்டி போடணும். பொதுவா அக்கார வடிசல் சக்கரை பொங்கல்னாலே உள்ளங்கையில பொங்கல் வச்சா நம்ம முழங்கை வரைக்கும் நெய் வடியணும்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்யை பொங்கலை நல்லா மிதக்கிற அளவுக்கு தாராளமா ஊற்றி பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல அடுப்புல வச்சு முந்திரி திராட்சையும் நெய்யில நல்லா வறுத்து பொங்கலோட சேர்த்துருங்க. தட்ஸ் இட். ஒரு டேஸ்டான நெய் மணக்க ஒரு க்ரீமி அண்ட் ரிச் ஃப்ளேவரில் அக்கார வடிசல் சக்கரை பொங்கல். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.